என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிடணும், நான் நல்லா இருக்கணும், நான் பெரிய ஆள் ஆயிடணும், அதெல்லாம் நினைக்கிறது ரைட்டு தான். ஆனால் ஒரு பிரமாணங்கள் இருக்கிறது. என்ன? செடி மண்ணோடு அது சேர்ந்திருந்தால்தான் அது வளரும், அது பூக்கும், அது காய்ப்பது போல மனிதன் தன்னை படைத்த தேவனோடு அவன் அவருடைய வார்த்தையோடு சித்தத்தோடு அவன் இருக்கும் பொழுது அவன் இருந்தரத்தில் இருக்க முடியாது. நிச்சயம் நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகலில் உதிக்கிற சூரிய பிரகாசத்தை காட்டிலும் 1000 மடங்கு பிரகாசம் உள்ளவனாய் மாற்றுவதற்காகவே இந்த பூமியில வந்த தேவாதி தேவன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாம ஏதோ ஆண்டவர் எங்களை விட்டு தெரிஞ்சிருக்கிறாரு, ஏதோ பரலோகத்துக்கு நான் செத்து ஒரு மூலையில் எனக்கு ஒரு இடம் கிடைச்சா அது போதும். அதனால தான் சொன்னாரு, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல உன் பூமியிலும், நீ வாழ்ற பூமியில பிசாசு நிறைய தரித்திரத்தை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த பூமியில என்னை ஆராதிப்பாய் என்று சொன்னால் இந்த தரித்திரம், இந்த பஞ்சம், வறுமை இதை தொலைப்பதற்காகவே நானும் நீ சேர்ந்து பிசாசின் தலையை நசுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எப்படி பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெருமோ அதுபோல ஏழைகள் இந்த பணக்கார உள்ள தேவாதி தேவனோடு சேரும் பொழுது நிச்சயமாய் நீங்களும் அவரை போல மாறுவதற்கு சாத்தியக்கூறு 1% இல்லை, 100% தேவன் வைத்திருக்கிறார். அதனால சொல்றாரு, நாம் யாவரும் சொல்லுவோம், தேவன் சமாதான பிரபு. இன்னொரு முறை சொல்லுவோம், பரலோகம் கேட்கட்டும், தேவன் சமாதான பிரபு, தேவன் சமாதான பிரபு. இன்றைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். யோவான் 10, புதிய ஏற்பாட்டில் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் அன்றி தேவன் ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். இங்க 2 பேர் வராங்க. இந்த பூமியில 2 பேர் வந்திருக்காங்க. சாத்தானும் வானத்திலிருந்து வந்தான், தேவனும் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். அவன் வந்த நோக்கம் என்ன? கவனிங்க, எந்த குடும்பத்தை அழிக்கலாம், எந்த மனிதனை கெடுக்கலாம், காலத்திற்கு முன்பாக அவனை சாகடிக்கலாம், அவனுடைய திட்டங்களை குலைக்கலாம் என்பது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். தேவாதி தேவன் சொல்லுகிறார், இவரும் வந்து சொல்றாரு, மகனே கெட்டு போயிராத, செத்துறாத காலத்துக்கு முன்பாக. நானோ எவைகளுக்கு? இந்த பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவைகளுக்கு, கெட்டு போனவைகளுக்கு, தரித்திரருக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்க வந்தாரா? ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் வாழ்வாக உலகம் பார்க்க வேண்டும், வெளிப்படையாக தெரிய வேண்டும். அதை கொடுக்க தான் இந்த உலகத்திற்கு தேவன் வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதை கொடுக்க தான் வந்தார தவிர குடியில் அமைக்கிறதும் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறதும் இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் உண்மையான பிறப்பை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் நம்ம அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். போன வாரத்தில் சொன்ன 2 பேர் வாசற்படியில் நிற்கிறாங்க. ஆதியாகமம் 4 இருந்து சொன்ன ஆபேலை, இதோ பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கிறது, அவனை நம்பினேன்னா அவன் ஆசை உன்னை என்ன பண்ணிரும்? பற்றி கொல்லும். பிசாசுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன? எப்படியாவது இந்த மனிதனை நல்ல குடும்பத்தை பிடிச்சி அவனுக்குள்ள தவறான ஆசைகளை வைத்து அவனை காலத்திற்கு முன்பாக சிதைக்க வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய ஆசை. அதனால் அவன் என்ன பண்றானா, உங்க வாசற்படியில் என்ன பண்றான்? படுத்து கிடக்கிறான். இன்னொரு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று உன் கதவை சாட்டுகிறேன். எதற்கு? என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் உள்ளே வந்து அவனோடு நான் பிரவேசிப்பேன்.